ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் கருவாடு போட்ட புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக கருவாடு சேர்க்கறதுனால இந்த குழம்பு தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருவாட்டு குழம்பை சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கருவாடு சாப்பிடாதவங்களா இருந்தால் கருவாடை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புளிக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 200 கிராம் தோல் உரித்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 15 பல்லு பூண்டை தோல் உரித்து முழுசாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதையும் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான பொருட்கள் ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலே ஒரு வானல் வச்சுக்கலாம். வானலில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கருவாடை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருவாட்டோட கலர் மாறணும். வறுக்கும் போது தான் அதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா வறுத்துட்டு இதிலே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கருவாட்டை தீச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக நல்லா வறுத்துட்டு அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஊறும்போது தான் அதில் இருக்கிற அழுக்கு, மண் எல்லாம் தனியாக வரும். சுடுதண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நார்மல் தண்ணி சேர்த்து 2 டைம் கழுவி ஊற்றிடலாம். இப்போது தாளிக்க நம்ம ஒரு பெரிய வானல் வச்சுக்கலாம். வானல் நல்லா சூடானதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கு வெந்தயம் ரொம்பவே முக்கியம். வெந்தயம் நல்லா பொன்னிறமாக மாறட்டும். வெந்தயம் பொரிஞ்சு கலர் மாறினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புளி குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா வெங்காயத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த நேரத்தில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயிலே சேர்த்தோம்னா கருவேப்பிலை கலர் மாறிடும். ஆனால் இப்போ சேர்க்கும்போது கலர் மாறாமல் க்ரீன் கலரில் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ஒரு சின்ன துண்டு பெருங்காய கட்டி இந்த நேரத்தில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருங்காயத்தூள் இருந்தால் கடைசியாக சேர்த்துக்கோங்க. நான் கட்டி சேர்க்கறதுனால இப்போவே எண்ணெயில் சேர்த்துட்டோம்னா நல்லா கரைஞ்சிடும். அதனால் நான் இப்போவே சேர்த்துட்டேன். பாருங்கள், வெங்காயமும் பூண்டும் பொன்னிறமாக மாறிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெயிலே வதங்கி வேகணும். அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கருவாடை கடைசியாக தான் சேர்க்கணும். தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு காயாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இப்போது இது ரெண்டுத்துக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் இதுவும் எண்ணெயிலே வதங்கட்டும். கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் லைட்டாக கலர் மாறுற வரையும் வதக்கி விட்டுக்கலாம்.
கத்திரிக்காய் முருங்கைக்காய் இது ரெண்டுமே நல்லா வதங்கியாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கை விடாமல் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் எல்லா பக்கமும் நல்லா படணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி சேர்த்துட்டு அந்த கப்லே இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியில் பாதி கொத்தமல்லியை இப்போ சேர்த்துக்கலாம். மிச்சம் பாதியை கடைசியாக குழம்பு இறக்கும் போது சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை தூவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து திக்காக வரணும். எண்ணெய்லாம் பிரிஞ்சிச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடிக்கடி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் பெருங்காயத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே பெருங்காய கட்டி சேர்த்ததுனால நான் சேர்க்கலை. நீங்கள் பெருங்காயத்தூள் இருந்தால் இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு திக்காக மாறி வந்திருக்கு. இப்போது காய் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த கருவாடு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கருவாடு சேர்க்கும்போது அதோட வாசனையே சூப்பராக இருக்கும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கருவாடு ஏற்கனவே பாதி வெந்திருக்கும். ஏன்னா நம்ம சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சதுனால. அதனால் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நீங்கள் கருவாடு சேர்க்கலன்னா அதில் கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கி வச்சிடலாம். நான் கருவாடு சேர்த்ததுனால 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொதிக்க விடுறேன். கருவாடு நல்லா வெந்து குழம்பும் திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், கத்திரிக்காய் முருங்கைக்காய் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கி வச்சிடலாம். இந்த குழம்பை நீங்கள் சாதம் கூட களி கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். களிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.